எதிர்க்கட்சியினை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் விவசாயிகளுக்கு பெரிதாக எந்த திட்டங்களையும் அறிவிக்கவில்லை என்று கூறியுள்ளனர். எங்களது திட்டங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு கூறியிருக்கலாம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். விவசாயிகள் சாகுபடி மேற்கொள்ள தேவையான திட்டங்களை வழங்குவது ஒரு பக்கம் என்றாலும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிப்பது மறுபக்கமாக இருக்கிறது. விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஓரிரு நாட்கள் தீர்க்கக்கூடியவை அல்ல என்பதை அனைவரும் அறிவார்கள். அப்படி தீர்க்கக்கூடியதாக இருந்தால் கடந்த ஆண்டுகளில் தீர்க்கப்பட்டிருக்கலாமே, ஏன் முடியவில்லை? அதற்கு தொலைநோக்கு பார்வையும் தெளிவான திட்டமிடலும் வேண்டும். அதற்கு தான் 27 தொலைநோக்கு திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை துறைக்கென வழங்கியுள்ளார்கள். அவற்றில் இந்த ஆண்டு முதல் கட்டமாக 22 திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம். இவற்றில் வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை உயர்த்துவதற்கான ஆலோசனைகளை வழங்க தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம், விவசாயிகளுக்கு வேளாண் தொழில் முனைவருக்கும் வணிகம் மேற்கொள்ள வழிகாட்ட வேளாண் வணிக வழிகாட்டு மையம், தக்காளி மற்றும் வெங்காயத்தின் விலையினை நிலைப்படுத்த சந்தையீடு திட்டம், விலை நிலைப்படுத்துதல் நிதி, சாகுபடிக்கான நுண்ணறிவினையும் சந்தை ஆலோசனைகளையும் வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம், தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமாக விலை கிடைக்க செய்ய தமிழ்நாடு தென்னை பதப்படுத்து கழகம் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அமைப்புகளால் விவசாயிகளின் நீண்டகால பிரச்சனைகளை அதிகரிக்கும் சாகுபடி செலவினம், காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகள், வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறை, குறைந்து வரும் மண்வளம் மற்றும் நீர்வளம், விலையேற்ற இறக்கங்கள், போதிய விலையின்மை, விளைபொருட்கள் வீணாதல் போன்றவற்றிற்கு நீடித்த வகையிலான தீர்வு காணும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன்.